ஐப்பசி மாசத்துல மல்லிகைப்பூ இங்கே பூக்கு மாத்திரம் அதை பூக்க பண்ணி பகவான் வேணுகானம் பண்ணி கோபிகைகள் வந்து எத்தனை கோபிகைகள் வந்தார்களோ அத்தனை கிருஷ்ணனாகி அவர்களோட சேர்ந்து பகவான் ராசக்கிரீடை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற சமயத்துல கோபிகைகளுடைய ஒரு மதம் சௌபக மதம்னு பேரு. பொதுவா நம்ம அத்தியாத்ம விஷயத்துல சொல்றேன். பொதுவா கர்வம்தான் ஞானத்தை அடைவதற்கு முக்கியமா தடையா இருக்கிறது. நான் எனது அப்படிங்கிற இந்த எண்ணம் ஒழியறதுக்கு தான் இத்தனை பயிற்சியே. நீங்க ஜபமோ பூஜையோ ஹோமமோ தானமோ பாராயணமோ கதாசிரவணமோ எதை வேணாலும் வச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு சொன்னா அகங்காரம் மமகாரம் போகணும். அதுதான் தடையா இருக்கிறது. அது தடையா இருக்கிற பர்யந்தம் அந்த பிரம்மானந்தத்தை நீங்க அனுபவிக்க முடியாது. மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போல ஞானாதிபதி உண்டு தாருமே கட்டிக்காருமே உள்ளே பாருமே அது போருமே எந்தன் ஐயே மெத்த கடினம் உமதடிமை. கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய பாட்டு அது. நந்தனார் சரித்திரத்துல வரும் இது. அதுல முதல் சரணமே மானாபிமானம் விட்டு அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். மானம் அபிமானம்ங்கிறது, மானம்னா அகங்காரம், அபிமானம்னா மமகாரம். இது போனாதான் ஞானம் சித்திக்கும். இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, ஞானம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் மமகாரம் இருக்கும், அங்க அகங்காரம் இருக்கும். சௌபக மதம்னு பேர் அதுக்கு. அது இருந்தா பகவான் பிரதிபந்தகமா இருக்கும். அதனால இந்த கோபிகைகளுக்கு பகவான் பக்கத்துல வந்து நின்னதுக்கு அப்புறமும் அது இருந்தது. நம்ம பக்கத்துலதான் பகவான் நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அது போகணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் என்ன பண்றான், மறைஞ்சு போக உடனே கோபிகைகள் எல்லாம் பகவானை தேடிண்டு வர வழியிலெல்லாம் எல்லாத்தையும் ஹாச்சூத ஹா சம்பக கர்ணிகார ஹா மல்லிகே மாலதி பாலவல்லியா கிம் வீக்ஷதோனு ஹிருதயைக சோரஹ வீக்ஷிதோனு ஹிருதயைக சோரஹ இத்தியாதி தாது தப் பிரணனா விலேபுகுன்னு எங்க ஹிருதயத்தை திருடின்னு போன திருடனை பார்த்தியான்னு ஹாச்சூத ஹா சம்பக ஹா மல்லிகேன்னா விசாரிச்சுன்னு வரா. பாகவதத்துல பிரத்யேகமா கச்சி துளசி கல்யாணி கோவிந்த சரண பிரியன்னு துளசியை பார்த்து கேட்டாள்னு இருக்கு. எந்த இடத்துல பகவானை தொலைச்சார்களோ அந்த இடத்துல வந்து இவர்கள் பண்ணினத்துக்கு கோபிகா கீதம்னு பேரு. பாகவதத்துல அது ரொம்ப பிரசித்தம். ஜெயதிதேதிகம் ஜென்மனா விரஜ அப்படின்னு அந்த மெட்லியே பண்றார். தரளவ விலோகநாதே கோபிகா ஜனா பிரமத சங்குலாக பங்கஜேக்ஷனா அப்படின்னு கோபிகா கீதம் பண்ணி முடியறதே ஆரம்பிக்கிறதே பாட்ட ஆரம்பிச்சால் நடுப்புல புலம்பினால் கடைசியில அழுதா. இது கோபியா பிரகாயந்தியா பிரலபந்தியா சித்திரதா ருருதுகுன்னு இருக்குங்க பாகவதத்துல. முதல்ல பாட ஆரம்பிச்சால், அப்புறம் புலம்பினால், அப்புறம் அழுதா. அழுதப்புறம் சொல்றார் சுகாச்சாரியால் சுஸ்வரம் ராஜன்னு. இந்த அழுதது எப்படி இருந்ததுன்னா சுஸ்வரமா இருந்ததுன்னா, அது எப்படி சார் அழுகிறது சுஸ்வரமா ஸ்வரசுத்தியோட அழுதான்னா, எத்தனை பேர் பாடுறது அழறதா இருக்கு. அப்படி இருக்கிறது அழறது பாடுறதா இருக்காதா? என்ன பகவானை நினைச்சு அழுதாலும் பாடுற மாதிரிதான் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக பகவத் ஸ்மரணம் இல்லாத பக்தி சங்கீத ஞானமும் பக்தி வீணாங்கிறாலும் தியாகராஜ சுவாமி. அது இல்லைன்னா அது அப்படியே சூன்யம்தான். அது கொண்டு போய் தடுமாற்றத்துல தான் விட்டுடும். அது அந்த கோபிகைகள் எத்தனை கோபிகைகள் உண்டோ அத்தனை பேரும் பகவானை குறிச்சு இப்படி பண்ண அவர்களுக்கு மத்தியில தாசாம் ஆவிதபூச்சௌரிகி ஸ்மயமான முகாம்புதா. பகவான் வந்து குதிச்சான். எப்படி குதிச்சான்னு சொல்லும் போது சாக்ஷான் மன்மத மன்மதஹா அப்படிங்கிறது பாகவதம். மன்மத அப்படின்னுட்டா புரிஞ்சும். மன்மத மன்மதான்னா சில பதம் வந்து அனந்தமா இருக்கும். அதுக்கு வார்த்தைகளால நாம் அர்த்தம் சொல்ல முடியாது. மன்மத 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 அப்படிதான் சொல்லலாம். அப்படி இருந்தான் பகவான், அப்படி இருந்தான். இது ஒரு சந்தேகம் வந்தது நாராயண பட்டத்திரி. என்னன்னா பகவானுடைய வயசோ இந்த ராசக்கிரீடை பண்ணும்போது 10, 8, 9 தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் கம்சவதங்கள்லாம் போறது. காமம்னா என்னன்னு தெரியாத வயசு. பகவானோட கூட சுத்தின கோபிகைகளுக்கு ரகவாரியா வயசு.
8 வயசுலேருந்து ஆரம்பிச்சு 10 வயசு 14 வயசு 15 வயசு 20 வயசு கல்யாணமானவாள்லாம் வராதுல 25 வயசு 30 வயசு 35 வயசுன்னு அத்தனை பேரும் வரா. இது காமம் இல்லை. காமம்னா என்ன? இப்போ ஒரு 35 வயசு மாமியை ஒரு 10 வயசு பையன் கையில பிடிச்சிட்டு போனான்னா 2 பேரும் ஓடிபட்டான்னு சொல்லுவாளே யாராவது? சொல்லுவான், இன்னைக்கு சொல்லுவான் மீடியால, அயோக்கிய பசங்க எதை வேணாலும் சொல்லுவான். அவன் புத்தி அது மாதிரி தரங்கட்டவன்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால அப்படிதான் இருக்கும் நியூஸே. குவாலிட்டியான மகான்கள்லாம் இருந்ததான ஒரு ஃபீல்டு அது. அந்த ஃபீல்டு இருக்கு பத்தியில. அப்படி இருந்தால் ஒரு காலத்துல எல்லாம் அந்த ரைட்டிங்கை பார்த்தாலே தெரியும் இன்னாருடைய எழுத்துன்னு சொல்ல முடியும். கல்கியோ சிவராமன் மாமாவோ தினமணி சிவராமன் மாமாவோ ஹிந்துவில் சில பிரத்யேகமான ஆர்டிகளோ பார்த்தாலே இது தெரியும். அது இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அது மாதிரி அந்த ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம் நல்லவா. நாம எப்படி அந்த விஷயத்தை பார்க்குறோங்கிறது தானே இருக்கு. இங்க பகவான் 10 வயசு பகவான் நர்த்தனம் பண்ணினார்னா இப்ப ஒரு சந்தேகம் பட்டத்திரிகை. இதுல என்ன சந்தேகம்னா தப்பு பண்ணினாருங்கிறது விஷயம் இல்லை. இத்தனை சின்ன குழந்தை இவ்வளவு பெரியவாளோட எப்படி டான்ஸ் பண்ணியிருக்க முடியும்? ஏன்னா அந்த டான்ஸ் எல்லாமே சமமா அந்த ட்ரைனிங் கரெக்டா இருக்கணும். சிங்கிளா பண்றதுக்கு என்னமோ சொல்லுவேன், சைலோ சோலோ அது பெரிய விஷயம் இல்லை. இந்த 2 பேரா பாடுறது 3 பேரா பாடுறது டான்ஸ்லயும் 3-4 பேரா பண்றதுதான் பெரிய கஷ்டம். அது ஏன்னா அந்த கரெக்டா இருக்கணும். அது இது எப்படி பகவான் பண்ணினான் அப்படிங்கிற கேள்வி வர சந்தேகம் வர்றது அவருக்கு. பகவானுக்குமே அது இவர் பாடிண்டே வர தேவை. அந்த ஞாபகம் வர மூடு நடையன்ட்டார் குருவாயூர்ல. நடைய மூட சொல்லி 1100 சொச்சம் உபனிஷத்துக்களை கோபிகைகளா வர சொல்லி 500 சொச்சம் வருஷம் முன்னாடி குருவாயூர்ல பட்டத்திரிக்கு பகவான் ராசக்கிரீட பண்ணி காமிச்சான். பகவான் எப்படி வந்தானோ அதுல இருந்து ஆரம்பிக்கிறார். கேசப்பா சத்ருத பிஞ்சிகா விததி சஞ்சரன். ஏன்னா அந்த மெட்டு இருக்கு பத்தில, அதுக்கும் நாட்டியத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அந்த ரிதத்துக்கும் நாட்டியத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. பழனி பேர்க்கல யாராவது? படியில பேர்க்கல ஒருத்தரும் சொல்ல முடியாது. படியில போகணும். படியில போனேன்னா நாம மேல போறதுக்குள்ள 4 காவடி போகும். காவடிக்காரா போவா. ஒவ்வொரு காவடிக்கார ஆளுக்கும் மேல செட்டுன்னு ஒண்ணு இருக்கும், கீழேந்து மேல. அவ்வளோ பெரிய காவடியில நம்ம ஒத்தாலா பொதுவா பழனி படியில நன்னா ட்ரைனிங் உள்ளவா நடந்தான்னா 23 நிமிஷம்தான் ஏறுறதுக்கு. நான்லாம் அந்த மாதிரி நான் எங்க பெரியப்பா பள்ளி ஜெயகட்சதீஷ் எல்லாம் போட்டுன்னு ஏறி இருக்கோம். எங்க தாத்தா பழனியில வருஷம் கதை சொல்லுவார். மாசி மகத்துக்கு சங்கராலயம்னு ஒரு இடத்துல ருத்ர மகாருத்ரம் நடக்கும். மேல ஏறுறதுல போட்டி 23, 24, 25 நிமிஷத்துக்குள்ள ஏறிடுவோம் மேல. அது ஒரு காலம். ஆனா அதுக்கே இறக்கி மூச்சு மேல போறது. இப்ப இந்த காவடி தூக்குறா பாருங்க, இவா நம்மளை விட ஸ்பீடா ஏறுவா. ஏறுறதே வெயிட்டை தூக்கின்னு ஏறுவா. இவா எப்படி இவ்வளோ வெயிட்டை தூக்கின்னு ஏறான்ங்கிறதுக்கு யோசனை பண்ணா அந்த சக்தி அவள்கிட்ட கிடையாது. பக்கத்துல இருக்கிற அந்த காவடி சிந்து மூலம் கொட்டுறான் பாருங்க, அவன்கிட்ட இருக்காது. அவன் டண்டனக்கன்னா போயின்னு இருக்கிற நமக்கே 2 ஆட்டம் ஆடிட்டு போகணும் போல தோணும். அந்த ரிதம் இருக்கு பத்தியில, அந்த ரிதத்துல தானே ஓடுறது பாதி விஷயமே. பியூர் மெலோடியா உள்ள சங்கீதம்ங்கிறது வேற, அப்படியே மனசை வருடுற மாதிரி உள்ள சங்கீதம்ங்கிறது வேற. அதுல ஆகர்ஷணம் பண்றதுதான் பெரிய கஷ்டமே. இந்த ரிதம் எல்லாருமே இன்னைக்கு முழுக்க அதுக்கு அந்த டப்பாங்குத்து கொட்டுக்கு தானே மதிப்பு. இந்த சப்தம் எங்க இருக்கு, ராகம் எங்க இருக்கு, பாட்டு எங்க இருக்கு? கொட்டு தான். அது டான்ஸுக்கு ரொம்ப முக்கியம். அது அந்த டான்ஸுக்கு முக்கியங்கிற ரீதியில இந்த மெட்டை அமைக்கிறார். அதுக்காக சொல்ல வரேன். கேசப்பா சத்ருத முதல்ல ஆரம்பிக்கிறதேவே டான்ஸுக்கு வரத்தே இந்த மாதிரி ஒரு பெரிய காரியங்கள் பண்ணும்போது நடு சமயத்துல காலவாரி விட்டுரும் குடுமி பஞ்சகச்சங்கள்லாம். நன்னா தீப பிரதட்சணம் பண்ணிட்டே இருக்கிறதே குடுமியை வந்து போயிடும். பஞ்சகச்சம் பின்கச்சம் விழுந்துரும். அதனால இதெல்லாம் ஜாகிரதையா இருக்கணும். ரசாபாசமா போயிடும் அப்புறம். அதனால அதெல்லாம் கரெக்டா இருந்தாதான் அங்க வரலாம். திருத பிஞ்சிகா விததி சஞ்சரன் மகர குண்டலம். மகர குண்டலம் பிரசித்தம். சஞ்சரன்ங்கிற அறிஞர். ஏன்னா அது கீழே தொங்குறது. இதெல்லாம் புதுசா மாடலே இல்லை, எல்லாம் கிருஷ்ணர் காலத்துல இருந்து உள்ள மாடல் தான். இந்த முகத்தை நாட்டியத்தும் போது இப்படின்னு திருப்பினா
இந்த காதுல தொங்குறது வந்து இந்த காதை தொடணும், இந்த காதுல தொங்குறது இந்த காதை தொடணும். அது ஒரு முத்திரை. அது சஞ்சரன் மகர குண்டலம் ஹாரஜாலவன மாலிகா லலித மங்கரா ககன சௌரபம். இந்த மாலை இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாலை வேற, ஸ்ரீரங்க மாலை வேற. ஸ்ரீரங்க மாலைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி சொல்லுங்க? கீழே சேராதது, இப்படி தொங்கும், 2 மணம் இப்படி தொங்கும். அதனால ஆடுறதே ஈஸியா இருக்கும். அது ஸ்ரீரங்கம் மாலைன்னே பெருசு, வைஜெயந்தி மாலை இதெல்லாம் அப்படிதான் இருக்கும். அது ரொம்ப அழகா இருக்கும். ஆண்டாள் மாலை, வைஜெயந்தி மாலை எல்லாமே ஸ்ரீரங்கத்தில் உள்ளது. அந்த மாதிரி மாலையை போட்டுருக்கான் பகவான். ஹரஜாலவன மாலிகா லலித மங்கரா ககன சௌரபம் பீத்தச்சே. அடுத்து பஞ்சகச்சம் சொன்னேன். பீத்தச்சேல திருத்த. அந்த 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 பீதாம்பரத்தை கட்டினா மட்டும் வராத, அதுக்கு மேல ஒரு பட்டை வச்சு இறுக்கிட்டான் பகவான். தலகே ரெண்டாலும் இந்த வேஷ்டி அவிழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. காஞ்சி காஞ்சிதமுதஞ்சதம் சுமணி நூபுரம். அழகான நவரத்ன மணி நூபுரம் கால்ல. ராசக்கேலி பரிபூஷிதம் தவகி. முதல் ஸ்லோகத்திலேயே மெய்மறந்து போயிட்டார். ரூபம் ஈஷா கலையாமகி. என் மனசு அப்படியே ரமிக்கட்டும். இதுக்கு சமானமா வந்திருக்கா கோபிகைகள். தாவதேவ கிருத்த மண்டலே கலித கஞ்சுலி குச்ச மண்டலே கண்டலோல மணி குண்டலே யுவதி மண்டலே தபதி மண்டலே. இவ வரத்தேவே மாத்தி மாத்தி போட்டுன்னு வந்தாலாம் பாகவதத்துல இருக்கு. பொதுவா என்ன இருந்தாலுமே, என்னதான் ட்ரெஸ் பண்ணிட்டாலுமே இவ வந்து கோபிகைகள். கோபிகைகள்னா மட்டம்ங்கிறதுக்காக சொல்ல வரல, அதுல ஒரு விஷயத்துக்கு சொல்ல வரேன். இந்த மாடோட பழகிறதே நீங்க என்னதான் டெட்டால் சோப் போட்டு குளிச்சாலும் அந்த ஸ்மெல் இருக்குதான் இருக்கும். அதோட ஒரு ஸ்மெல் ஓடதான் ஓடும். இந்த வட்டத்திரி கேட்கிறாள், இந்த கோபிகைகளோட நீ ராசக்கிரீட பண்ணினியே ஏன் அப்படின்னா, இந்திரா ரமணான் மகாலட்சுமியோட சேஃபதியா வாழ்ந்தவன், இவர்களோட உனக்கு எப்படி ரமிச்சதுன்னு கேட்டார். பகவான் சொல்றான், மனசை என்ன பார்க்கிறவன் நான். அந்தரா சகல சுந்தரி யுகல இந்திரா ரமண சஞ்சரன் மஞ்சுலாம் ததனு ராச கேலிமயி கஞ்சனாப சமுபாததா. இது நடுப்புல ரொம்ப விசேஷமா நடந்தது. நடுப்புல நடந்ததெல்லாம் சொல்றேன். இது எப்படின்னா 2 செட்டா இருக்கும். இந்த பக்கம் ஒரு கோபிகை, அந்த பக்கம் ஒரு கோபிகை, நடுப்புல ஒரு கிருஷ்ணன், இப்படி ஒரு செட்டு. இந்த பக்கம் ஒரு கிருஷ்ணன், அந்த பக்கம் ஒரு கிருஷ்ணன், நடுப்புல ஒரு கோபிகை. அங்க நாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவஞ்ச அந்தரேன அங்க. இப்படி நர்த்தனை பண்றது. இந்த ஒரு கோபிகையா 2 கிருஷ்ணனோட இருக்கு பார்த்தா, அவ என்ன பண்ணிட்டா, இந்த வேகத்துக்கு சுத்த முடியாம சுன்னசன்னதனு வல்லரி ததனு காபி நாம பசுபாங்கனா காந்தமம் சமவலம்பதே ஸ்மதவ காந்திபார முகுலேக்ஷணா. அப்படியே கழுத்த கட்டின் தொங்கறாளாம். பகவான் சுமக்கிறான், எல்லாத்தையும் சுமக்கிற பகவான் அவளையும் சுமந்தான். இது ஒரு கதை. இன்னொரு கோபிகை என்ன பண்றாள், 2 கோபிகை ஒரு கிருஷ்ணனா, இப்படித்தானே கிருஷ்ணன் கையில போட்டிருப்பான். அந்த பக்கத்துல கோபிகை இருக்காலும் அந்த பக்கத்துல தொங்குற அந்த கிருஷ்ணனோட கையை அப்படி சுத்தி 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 கொண்டு வந்து இப்படி வாய்க்கிட்ட கொண்டு வந்து அப்படின்னு ஒரு முத்தம் கொடுத்தார். இது என்னதுன்னா பகவான், இந்த ஆட்டத்துல அதெல்லாம் கிடையாது, நீ என்ன பண்ற, உன் கையா என் பின்னல்னு நினைச்சேன்னாலும் அவன். காபி கண்ட புவி சந்நிதாய நிஜ கண்டமா குளித்த குண்டலும் புண்ணிய பூர நிதி ரன்வவாபதவ பூகச்சர்வி. இவ என்ன பண்ற, வஞ்சனேன அதுலயே சொல்றா. காச்சிதா சலித குந்தலா நவ பட்டீர சார நவ சௌரபம் வஞ்சனேன தவ சஞ்சு சும்பபுஜ மஞ்சித்தோரு புலகாங்குரம். அடுத்த ஸ்லோகத்துல சொல்றா, இப்படி சுத்தினே இருக்கிறதவே இது ஒரு ராசம் இல்லையா, அதனால தசவித பரிமளத்தோட தாம்பூலம். பெங்கால் பான், இந்த தரித்திரம் நம்மூர் வெத்தலை எல்லாம் கிடையாது. வெத்தலை பாக்குன்னா வெஸ்ட் பெங்கால்ல அந்த பான் இருக்கும் பத்தில, அந்த மாதிரி. அது வந்து இந்த பான் இல்ல, மீட்டா பானை சொல்றேன் நான்.
போதபான் இல்லை, அதுக்கு தசவித பரிமளம்னு சொல்லுவா. பொதுவா இந்த கிராம்பு, ஏலக்காய், கத்தை, ஜாதிபத்திரி, கற்பூரம் இத்தியாதி, குங்குமப்பூ இதெல்லாம் நிறைய வைப்பா. அதோட போட்டுன்னு வந்திருக்கான். தாம்பூலம்ங்கிறது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா அது ஒரு பேட் ஹேபிட். அப்படி கிடையாது. தாம்பூலம் ஸ்வீகரம் பத்ரம், அது கிரகஸ்த தர்மம். அது தப்பானதா இருந்தா நாம நைவேத்தியம் பண்ணுவோமா? இதை தப்பா மாத்தினவன் இஸ்லாமியர்கள் தான். இந்த 2 பாபிகள் வந்து 2 பழக்கத்தை கொடுத்துட்டு போனான் அந்த தேசத்துல. முஸ்லீம்கள் வந்ததுக்கு அப்புறம் புகையில வந்தது, பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் காஃபி டீ வந்தது. அதுக்கு முன்னாடி இந்த தேசத்துல அதெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி இந்த தேசத்துல அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த தாம்பூலம் எல்லாருமே போட்டுப்பா. மத்தியானம் ஒரு தடவை சாப்பிட்டோன்னே போட்டுப்பா. எல்லாருமே ராத்திரியும் உண்டு, போகத்துல உண்டு. பகவானுக்கு தோலோத்சவங்கள்லாம் பண்ணின உடனே இன்னைக்குமே காமாட்சி, மீனாட்சி, நம்ம கற்பகாம்பாள், அண்ணாவோட சங்கத்தை இதெல்லாம் பண்ணின உடனே தாம்பூலம் வச்சிருப்பா. கூட்டி யாராவது ஒரு பக்தாளுக்கு கொடுப்பா பிரத்யேகமா. பெரிய பாக்கியம் அது. இப்ப நான் நவராத்திரிக்கு போன போது அம்பாளோட முடிஞ்ச உடனே காமாட்சிகிட்டேருந்து கொடுத்தாரு அந்த பட்டர். கூப்பிட்டு நான் பாட்டுக்கு சுற்றி வெளியில வந்துட்டேன். அன்னைக்கு வந்து சூரசம்ஹாரம் அன்னைக்கு அந்த சமயத்துல கூப்பிட்டு கொடுக்குறார். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்வீகரம் பத்ரம், ஸ்ரீகரம் பத்ரம். தாம்பூலம்ங்கிறது ஒரு ஐஸ்வர்ய விஷயம், மங்களமா. அதனாலதான் வெத்தலை வாசல்ல வந்து அந்த காலத்துல வாசல்ல வந்து வெத்தலை வைப்பா. வெத்தலை வேணுமான்னு கேட்டா வேண்டாம்னு சொல்ல மாட்டான். வெத்தலை, பழம், புஷ்பம், பால் இந்த 4ஐயும் வேண்டாம், இருக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன்பா. இதெல்லாம் காலையாவது போட்டு வைக்கிறேனா? இப்படி ஒண்ணு இருக்குங்கிறது தெரியணுமோ. இவன் என்ன பண்றா, அந்த தாம்பூலம் போட்டுன்னு இருக்கானோன்னு பகவான் அவ போட்டுனத்தை ஏற்கனவே முழுங்கிட்டு இப்படி கொண்டு வந்து பகவானோட கண்ணத்தோட கண்ணம் உரசி பகவான் வாயில வச்சு ஸ்வர்ன்னு பகவானோட தாம்பூலத்தை பிடிச்சி விட்டுட்டாலாம். வஞ்சனே அவ காபி கண்ட புவி சந்நிதாய நிஜ கண்டமா குளித்த குண்டலம் அவ புண்ணிய பூர நிதி ரன்வவா பதவ புகச்சர் விதர சாமிருத்தம். அந்த மணி பிரவாலம்னு சொல்லுவாத. குண்டலம் புண்ணிய பூர நிதின்னு தான் அங்க அடுத்த பதம். எங்க தாத்தா என்ன சொல்லுவார், அவ புண்ணிய பூர நிதி. அவ பெரிய பாக்கியசாலி, அவ இந்த பாக்கியத்தை அடைஞ்சால் அவள் அப்படிலாம் சொல்லி நாரதரதை பார்த்தார். எல்லாரையும் வாங்குவாங்கன்ட்டார் அவர். காமினி ஹிரிதி யாமினி சுகலு கமனீய கணிதே பவான் பூர்ண சம்மதரத சார்ணவம் கமபி யோகிகம் யமனுபாவயன் பிரம்மசங்கர முகான பீஹ பசுபாங்கனா சுபகுமானயன் பக்தலோக கமனீய ரூப கமனீய கிருஷ்ண பரிபாஹி மாம் பக்தலோக கமனீய ரூப கமனீய கிருஷ்ண பரிபாஹி மாம். பிரம்மசங்கர முகான பீஹ பசுபாங்கனாசு எல்லாரும் வந்து நின்னார்கள்னு சொல்லி அதுக்கப்புறம் பகவான் அக்ரூரர் வந்து பகவான் ஆயிடுச்சுன்னு போறார். பகவான் கம்சனை வதம் பண்றார். கம்சனுடைய மாமனாருடைய ஜராசந்தனுடைய தொந்தரவு தாங்கிறதுனால அதுக்குள்ள பகவானுக்கு உபநயனம் பண்ணி பகவான் சாந்தீபினி கிரகத்துல வித்யாபியாசத்தை முடிச்சுட்டு திரும்பி குருதட்சிணியா மிருதபுத்திர ஆணையனம்னு செத்த பையனை திருப்பி கொண்டு கொடுத்துட்டு மதுராபட்டினத்துக்கு வரத்தே தன்னை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய கோபிகைகளுக்கு உத்தவ விட்டு பகவான் இதை சொல்ல இங்க திரும்ப திரும்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்ன உடனே பகவான் இங்கேருந்து கிளம்பி துவாரக அப்படிங்கிற ஒரு நகரத்தை மேற்கு சமுத்திரத்துல நிர்மாணம் பண்ணி பகவான் போய் அங்க தங்க ருக்மணி பலராம சுவாமிக்கு ரைவத தேசத்து குமாரியான ரேவதியோட விவாகம் நடக்க பகவானுடைய விவாகத்தை சொல்றார். ததனு வந்தி இந்து முகி சிவம் விஹிதமங்கல பூஷண பாசுரார் நிரகமத் பவதர்பித ஜீவிதாத் ஸ்வபுரத புரத சுபடாவிருதா. துவாரகையில பகவான் வசிக்கிற காலத்துல விதர்ப தேசத்தை சேர்ந்த பீஷ்மகனுடைய புத்திரியான ருக்மிணியானவள் பகவானை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சின்ன வயசுலேருந்தே பாகவதால் மூலமாக பகவானுடைய குணங்களை கேட்டு சங்கல்பிச்சு அது நிறைவேறாம அவனுடைய அண்ணாவான ருக்மி சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ண தன் எண்ணத்தை முழுக்க
ஒரு பிராமணர்கிட்ட சொல்லி பகவான்கிட்ட வந்து அந்த பிராமணர் சொன்னார், இந்த எழுத்து லெட்டர்லாம் கிடையாது, ருக்மணி சந்தேசம்னு தான் பேர். நம்ம புரியறதுக்காக ருக்மணி லெட்டர் கொடுத்தாருலாம் சொல்றதே தவிர அப்படிலாம் கிடையாது. தன் எண்ணத்தை அப்படியே சொல்றார் பிராமணர்கிட்ட. பிராமணர் போய் அங்க பகவான்கிட்ட சொல்லி பகவான் ஐஷ்ணு வந்து கல்யாணத்துக்கு முத நாள் கௌரி பூஜை பவானி பூஜைன்னு இன்னைக்கும் பிரசித்தம் நார்த் இந்தியாவில். நீ தெலுங்காலையும் பண்ணுவாது, எல்லாருக்குமே உண்டு. ஏன்னா தாம்பத்தியார்த்த உமாம் சத்தியம்னு தம்பதிகளுக்குள்ள ஒத்துமை இருக்கணும்னா அம்பாலை பிடிச்சுட்டாதான் இருக்கும். பக்கத்துல இருக்கா கற்பகாம்பாள், பேர்பட்ட பாக்கியம். கருணை கடலே கற்பகமேன்னா பாபநாசம் சிவன் சொல்லும்போது அபூர்வமான கீர்த்தனை. அப்படி ஒரு சாநித்தியம் கற்பகாம்பாள், அகிலாண்டேஸ்வரி, காமாட்சி, மீனாட்சி, நம்ம கோமதி, இவெல்லாம் ஸ்பெஷலாக உள்ளவா. எத்தனை கோவில்கள் இருந்தாலும் இதெல்லாம் ஸ்பெஷலாக உள்ளது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத அதை விட்டுவிடவே கூடாது. மங்களாம்பிகை குரு கும்பகோணத்தில் மங்களாம்பிகைன்னு பேர் அம்பாளுக்கு. அந்த அம்பாளை வந்து மகாலட்சுமி பூஜை பண்றா. இதை கவனிச்சு கேட்கணும். பொதுவா நம்ம ஸ்ரீமங்கல்ய தாரணம் பண்ணும்போது அந்த ஸ்ரீமங்கல்யத்துல யாரை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுவோம்னா மகாலட்சுமியை தான். வைதிக சம்பிரதாயம் அப்படிதான். மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாஹா அப்படிங்கிறாள் ஆச்சாரியாலும் சொல்லும் போது. மாங்கல்ய தேவதையும் அவதான், மங்கள தேவதையும் அவதான். அப்படி உலகத்துல உள்ள எல்லாருடைய ஸ்ரீமங்கல்யத்திலையும் மாங்கல்ய தேவதையா மங்கள தேவதையாக பிரகாசிக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய சொரூபமான ருக்மணி தன்னுடைய கல்யாணம் பிரச்சனை இல்லாம ஒழுங்கா நடக்கணும், கிருஷ்ணனோட நடக்கணும் அப்படின்னு நமஸ்தே துவம்பிகே பீஷ்ணம் ஸ்வசந்தான யுதாம் சிவாம் பூயாத் பதிர்மே பகவானே கிருஷ்ணஹா ததனுமோததாம்னு பாகவதம். அம்பாளை பிரார்த்திச்சார். குலவதூபிருபேத்ய குமாரிகா கிரிசுதாம் பரிபூஜ்ய சாதரம் முகுரயாச்சத தத்பத பங்கஜே நிபதிதா பதிதாம் தவ கேவலம். அம்பாளை பூஜை பண்ணிட்டு வெளியில வர ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் வரிசையா நிற்கிறதே பகவான் தேரோட நிற்கிறத பகவானைத்தான் பார்க்கிறார். சமவலோக குதூகலங்குலே நிருபகுலே நிபிருதம் त्वयि च स्थिते நிருபசுதா நிரகாத்பிரிஜாலயாத் சுரச்சுதிம் ருச்சிரஞ்சித முகா புவன மோகன ரூப ருச்சா ததா விவசிதாகில ராஜ கதம்பயா त्वमपि தேவ கடாட்ச விமோக்ஷணைஹி பிரமதயா மதயாஞ்ச கிருஷே மனாக். பகவான் வந்து பார்க்கிறார். பொதுவா ஒரு பிராமணர் சொன்னார், ருக்மணி இது மாதிரி வருத்தப்படுறாள், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாள்னு சொன்னதெல்லாம் கிளம்பி வந்தாச்சு. அதே சமயம் அதை கன்ஃபார்ம் பண்ண கிராஸ் செக்னு சொல்லுவா. கன்ஃபார்ம் பண்ணாமல்லாம் போய் இவர் பாட்டுக்குவே ருக்மணி தொற்றக்கூடாது. இது பொம்மநாட்டி விவகாரம் இது. அதனால கன்ஃபார்ம் பண்ணணும் அவள்னு எதிர்பார்க்கிறார். இந்த ருக்மணிக்கு என்ன சங்கல்பம்னா தலை குனிஞ்சுதான் நடக்கிறாவ. இவளுடைய ரூபத்தை பார்த்து ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் தேர்லையும் யானையிலையும் உள்ளவா தாம் தேவமாயாமிவ வீரமோகினின்னு அப்படியே மயங்கி விழறா, கிருகிருத்து போறா. ஆனா இவ தலை நிமிர மாட்டேங்கிறா. ஏன்னா நாம நிமிர்ந்து ஒரு பார்த்தா ஒரு ஆம்பளைய பார்த்தா அது கிருஷ்ணனா தான் இருக்கணும். இன்னொத்தனை பார்த்து இதுல யார் கிருஷ்ணன் யார் கிருஷ்ணன் தேடக்கூடாது அப்படின்னு. அது எப்படி சார் நடக்கும்னா நடக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஆத்ம பலத்தை விருத்தி பண்ணிட்டா நடக்கும். அத சொல்றாருங்க. அந்த பக்தி அது வேணும். அந்த தலை நிமிர்ந்துட்டே வந்தவள் ஒரு இடத்துல அப்படி தலையை நிமிர்த்தரால் ததிர்ஷே அச்சுதம் சான். நேர பகவான்கிட்ட தான் தலையை நிமிர்த்தராள். அச்சுதனை பார்த்தால்னு இருக்குங்க. எத்தனையோ பேர் இருக்கிறதே அச்சுதன்னு சொல்லுவானே என்னால் பக்தான் நச்சியாவயதி அச்சுதாக. பக்தர்களை ஒருபோதும் கைவிடாதவன் அர்த்தம். அவள் சங்கல்பிச்சபடி பகவானுக்கு அந்த கடைக்கண்ணால அவள் கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு அப்புறம் கொனுகமிஷ்யதி சந்திரமுகீதி தாம் சரசமேத்ய கரேன ஹரன் க்ஷணாதி சமதிரோப்ய ரதம் त्वमाஹ்ருதாத் புவி ததோ விததோ நினதோத்விஷாம். அப்படி பகவான் கிட்டக்க போய் கீழே இறங்கி அந்த ருக்மணி கிட்ட தேரை கொண்டு போன்ட்டான். ருக்மணியும் பகவான் தேர் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சுட்டாள் நடைய. இறங்கி பகவான் அப்படி கை பிடிக்கிறாள். ரதம் சமாரோப்பிய சுபர்ண லக்ஷணம். பாகவதம் ரொம்ப அழகா இருக்கும்.
அப்படி கையை தொட்டான உடனே பகவானுடைய தேர்ல வந்து கொடி எதுன்னா கருடத்வஜம், கருட கொடி பகவானோட தேருங்கிறது. அது வெறும் கருடன் இல்லை, ஒரிஜினல் கருடன். அவர் அங்கேருந்து பார்த்துட்டு கையை பிடிச்சிட்டானான்னு பார்த்துட்டு ஒரு சவுண்டு கொடுத்தாராம். அது ஒரு சகுனம் இல்லையா? கருட தரிசனா ததிகம் துவனி அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. நித்தியப்படி கருட தரிசனம் பண்ணிட்டு தான் அன்னைக்கு நாளை கழிப்பா. இன்னைக்கு கார்த்தாலையும் கருட தரிசனம் பண்ணலடாம்பா பாட்டி. வாசலுக்கு வா அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காருவா, கருட தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டு போவா. சிலதை பார்த்தா விசேஷம், சிலதோட சப்தத்தை கேட்டா விசேஷம், சிலதை பார்த்தா சகுனம், சிலது சப்தத்தை கேட்டா சகுனம், சிலதை பார்த்தா அபசகுனம், சிலதை சப்தத்தை கேட்டா அபசகுனம். நிறைய பார்த்தா சகுனம், சப்தத்தை கேட்டா அபசகுனம். கழுதைய பார்த்தா அபசகுனம், சப்தத்தை கேட்டா சுபசகுனம். புரியறதுக்காக சொல்றேன். இந்த பார்த்தாலும் சகுனம் கேட்டாலும் சகுனம்ங்கிறது கருடன் தான். தரிசனா ததிகம் துவனிஹி அப்படின்னு அந்த கருட. ஏன் அப்படின்னா எல்லாம் ஜாதகம் பார்த்தெல்லாம் கல்யாணம் பண்றதெல்லாம் 1-2 கல்யாணம் இருந்தால் சரியா வரும். இது 14,100 கல்யாணம். இதை போய் ஜாதகத்தை எடுத்துன்னு போனா 100 ஜாதகத்தை கொடுத்தா 100ம் பொருத்தம் இல்லைன்னு ஜோசியர். இவனெல்லாம் நம்பி இனிமே கல்யாணம் எல்லாம் நடக்குமா? கருடனை சொல்லிட்டார், பழக்கி வச்சுட்டார். நான் எந்த பொண்ணு கையை பிடிச்சாலும் நீ சவுண்டு கொடுக்கணும். இந்த கிளி ஜோசியத்துல பணம் கொடுத்தானான்னு பார்த்துட்டு வெளியில வந்து சீட்டு தூக்கி போடும்போதுல அது மாதிரி கருடன், கருட சகுனம் தான் இந்த கல்யாணத்துக்கு பிரதானமே. பகவான் அது மாதிரி ருக்மணியை பிடிச்சு ததனு ருக்மிணி மாகதமாகவே வதமுபேக்ஷ நிபத்த விரூபணம் ஹிருதமதம் பரிமுச்ச பலோக்திபிஹி புரமயா ரமயா சஹகாந்தியா. நேர பகவான் வர வழியில அவனுடைய அண்ணாவை கொல்லாம விட்டுவிட்டு துவாரகைக்கு வந்து ருக்மணியோட பகவான் இங்க ருக்மணியோட சௌக்கியமா இருந்தான்னு சொல்லிட்டு போயிடுறார். பாகவதம் அப்படி இல்லை. புரமானிய விதிவத்து உபயமே குருத்வஹா அப்படின்னு அங்க வச்சனம். இந்த தூக்கின் வர்றதுதான் ராட்சச விதானமே தவிர தூக்கின் ஓடி போய் அப்படியே 2 பேரும் குடும்பம் நடத்தினான்னு கிடையாது. கர்காச்சாரியால வரவழைச்சு யோக மகிமையினால பீஷ்மகனையும் அவர் பத்னியையும் வர வச்சு துவாரகையில பகவான் யதாவத்தா மந்திரவத்தா கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ணி ருக்மணியோட பகவான் வசிக்கிறதே. அடுத்தது மற்ற சந்திராண்ணா பைஷ்மி பாமா ஜம்பவதி சத்யா மித்ரவிந்தா லக்ஷ்மணா காலிந்தி நாயகம்னு 8 பத்னி பகவானுக்கு அந்த கல்யாண வைபவங்கள்லாம் சொன்னார். அதன் பிறகு பகவான் பஞ்சபாண்டவர்களுக்கு ராஜசூயாகம் பண்றதுக்குள்ள உபகாரம் பண்ண வைபவங்கள்லாம் சொன்னார். காட்டுல பகவான் திரௌபதியை ரட்சிச்ச கதையை சொன்னார். காட்டுல பகவான் பஞ்சபாண்டவாளை பார்த்தது, திரும்பி ஐஷன் வந்தது சொல்லி பட்டாபிஷேகம் இருந்துன்னு சொல்லிவிட்டு திரும்பி துவாரகைக்கு பகவான் நடுப்புல இருக்கும்போது பகவானுடைய சகாவான சுதாமாங்கிற குச்சேலன் வரான். குச்சேல நாம்னா பவதஸ்ஸ தீர்த்யதாம் கதஸ்ஸ சாந்தீபனி மந்திரே த்விஜः त्वदेक रागेन धनादिभिः स्पृहः दिनानि निन्ये प्रशमी गृहाश्रमी. குச்சேல நாம்னா பவத சதீர்த்தியதாம். சதீர்த்தால் அப்படின்னா ஒரே டீச்சர்னு அர்த்தம். ஒரே ஆசிரியர்கிட்ட படிச்சவாளுக்கு சதீர்த்தால்னு பேர். ஒரே சமயத்துல படிச்சான்னு இல்லை, சமயம் கூட வித்தியாசமா இருக்கலாம். ஒரே டீச்சரா இருக்கணும், குருநாதரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். இங்க 2 பேரும் சேர்ந்து தான் படிச்சிருக்கா. படிச்சிருக்கிற காலத்துல இவர் கல்யாணம் ஆகி இங்க இருந்துட்டா. இவருக்கு கிரகஸ்தர் நிஸ்பிருகா, பணத்துல பெருசா அவருக்கு ஆசை எல்லாம் கிடையாது. குடும்பம் பெருசாக பத்னியினுடைய பிரார்த்தனையினால இவர் துவாரகைக்கு போகணுங்கிறதே அவள் அரிசிய கையில இல்ல 4 பேர்கிட்ட வாங்கி கட்டி கொடுக்க இவர் துவாரகைக்கு வந்து அங்க இருக்கக்கூடியதான ஐஸ்வர்யத்தை லக்ஷ்மி கட்டாட்சத்தை பார்த்து பிரமிச்சு போயிட்டார். பகவானுடைய கிரகத்துக்குள்ள போக பகவான் அவரை யதோக்தமான முறையில அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணியங்கள்லாம் பண்ணி பிரம்மண்ய தேவனா உள்ள பகவான் அவர் பாதத்தை பகவானே அலம்பி பிரபூஜிதம் தம் பிரியயாச விஜிதம் கரே கிரஹித்வா அகதயா புராகிருத்தம்
யதிந்தனார்த்தம் குருதார சோதிதைஹி அபர்த்து வருஷம் ததமர்ஷிகானனே. போஜனங்கள்லாம் பண்ணி வச்சு கையை பிடிச்சுட்டே நம்ம 2 பேரும் வாத்தியாராத்து மாமி சொன்னான்னு காட்டுல விறகு வெட்டின்னு வந்தமே சுதாமா ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறான். எல்லாம் பகவான் பேசுறான், ஒன் சைடா இருக்கு. அந்த பக்கத்துல இருந்து பதிலே வரல. இன்னைக்கு ரொம்ப பேர் குழந்தைக்கு 4 வயசு ஆச்சு பேச்சு வரல, 5 வயசு ஆச்சு பேச்சு வரலன்னு சொல்ற பத்தியில அது காரணமே இந்த டிவி தான். எல்லாத்துக்கும் டிவியை போட்டு குழந்தைய சமாதானப்படுத்துறேன். டிவியில இருந்து ஒன் சைடு தான் பேச்சு, இது பதில் பேச முடியாது. அந்த காலத்துல நாம எல்லாரும் பேச்சு கொடுப்போம். அதோட என்ன பண்ணினே போனையா வந்தையா நம்ம பேசி பேசி அதுக்கு பதில் சொல்ல பழக வச்சு அந்த குழந்தைக்கு பேச்சு 1 வயசுலயே வாய் பெருசாயிடும். அது பேசுற பேச்சுக்கு பதில் சொல்ல முடியாது. இன்னைக்கு எவ்வளவு வேலை பாவம். என்ன காரணம்னே தெரியல ஜனங்களுக்கு. பொழுது விடிஞ்சா குழந்தை பேச மாட்டேங்கிறான், பேரன் பேச மாட்டேங்கிறான்னு. என்ன பண்றேன் நீங்கன்னா, அமெரிக்கால இருக்கா, அங்க இருக்கா, 2 பேரும் வேலைக்கு போறா, கிரஷ்ல வர்றா. அவ கிரஷ் தான் பண்ணுவாவா, புரிஞ்சுது. அவ என்ன புண்ணியம் உண்டு, அவன் குழந்தைய வளர்க்க போறான். ஏதோ பாலில் தூக்க மருந்தை கலந்து கொடுத்தா சாயங்கால பிறந்தம் கிடக்கும். அது அப்படிதான் நடக்கிறது. ஐயோ, ஒரு குழந்தையே நம்மளால சமாளிக்க முடியலன்னா 10 குழந்தை பிராக்டிக்கலா ஒருத்தர் யோஜனை பண்ண வேண்டாமா? முடியுமாங்கிறதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு அந்த ராஜவத் பஞ்சவருஷானின்னு 5 வருஷம் அப்படி கலகலன்னு விடணும். அந்த குழந்தைகளை ஒரு 5-6 குழந்தைகள் இருந்துன்னா சகஜமா விளையாடும். சாத்தை பயஞ்சு வச்சா எல்லாம் வரிசையா உட்காந்துக்கும். எல்லா கையிலையும் உருட்டி கொடுத்தா சாப்பிடும். எவ்வளோ சாப்பிட்டோம்னே தெரியாது. இடுப்பில் வச்சுருந்து பேசனில் வச்சுருந்து காக்காய் பாரு, நரி பாரு, கதையை சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லுன்னு சொல்லி அப்படி எல்லாம் ஒரு போஷாக்கா ஒரு சாதாரண பருப்புஞ்சான் தயிரிஞ்சான்னா இந்த மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு நீங்க இவா பண்ற தப்பு என்னன்னா, இவா கூட இல்லைங்கிற அந்த மைனஸை பிளஸ் ஆக்கிறதுக்காக அது கேட்கறதெல்லாம் செய்யறா. அதான் பெரிய அனர்த்தாய பவதின்னு வச்சுக்கோங்களேன். அதுல முக்கியமானது இந்த ஒன் சைடு ஸ்பீச். அது மாதிரி இவர் பேசுறாரு தவிர அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். ஏன் பதில் சொல்லலன்னு பார்த்தா, அவர் வந்தது பத்னி சொல்லி வந்திருக்கார். பத்னி அனுப்பிச்சது பணம் வேணும்னு அனுப்பிச்சிருக்காள். பணம் வேணும்னா இவருக்கு கொடுக்கலம்னா ஸ்ரீகாமோ மாபஜத் புறான்னு ஏற்கனவே இவர் ஐஸ்வர்யம் வேணும்னு பகவானை பூஜை பண்ணதே கிடையாது. பொதுவா தானேன போகி பவத்தின்னு இந்த செல்வம் மட்டும் இருக்கு பார்த்தீங்களா, இறக்கச் சுரக்கும் மணல் கேணி ஈயச் சுரக்கும் பெருஞ்செல்வம் ஔவையோடது. அபூர்வமான பாட்டு. அதெல்லாம் குழந்தைகளுக்கு விளையாட்டு. இந்த பாவிகள் ஸ்கூல்ல சொல்லி தர மாட்டான், நாம தான் சொல்லி தரணும். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது, இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். கோபம் வந்தா அதுக்கு சரியான மருந்து என்னன்னால் பேசாம இருக்கிறது தான். ஆறுவது சினம். ஒரு 5 நிமிஷம் பேசாம இருந்துட்டேன்னா கோபம் சரியா சுருன்னு ஏறினது இறங்கி போயிடும். அந்த சுருன்னு ஏறினத்தோடையே மேலுமே பேசினா பிரச்சனை பெருசா போயிடும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஈஸியா சொல்லிட்டு போயிருக்கா ஔவை. அதுல ஒண்ணு சொல்லும் போது இறக்கச் சுரக்கும் மணல் கேணி அறுக்கச் சுரக்கும் பூம்பாலை, அது நிறைய அந்த பாட்டு பெருசிய பாட்டு. அது அதுல சொல்லும்போது ஈயச்சுரக்கும் பெருஞ்செல்வம். ஒருத்தனுக்கு பெரிய ஐஸ்வர்யம் வேணும்னா என்ன பண்ணணும்னா தானம் பண்ணணும். தானேன பாபம பனுததி தானே சர்வம் பிரதிஷ்டிதம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அத பணம் இவர் புண்ணியம் பண்ணாதவர்னு அர்த்தம் இல்லை. பணம் வேணும்னு இவர் புண்ணியம் பண்ணல. இந்த பூஜை பண்ணலாம், ஜபம் பண்ணலாம், அதெல்லாம் விஷயம் வேற. தானம் பண்ணணும். அதனால என்ன பண்றார் பகவான், இவர்கிட்டேருந்து என்ன வாங்கிட்டு இவருக்கு பணத்தை கொடுக்கலாம்னா இவர் அவள் கொண்டு வந்திருக்கார். அந்த அவளை சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்கலாம்னா பேச்சு கொடுக்க மாட்டேங்கிறார், அவளையும் கொடுக்க மாட்டேங்கிறார். அது உள்ளேருந்து எடுக்க மாட்டேங்கிறார். அதை அப்புறம்தான் பகவான் என்ன பண்றான், பாகவதத்தில் ரொம்ப விஷயம். இவர் அவள் ரொம்ப மட்டமானது, அதை கொடுக்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ணி தான் கொடுக்கல. பூரி அபக்தோபகிருத்தம் நமே தோஷாய கல்பதி. பக்தியோட கொடுத்துட்டா அதுதான் எனக்கு திருப்தி. பதார்த்தத்துல விஷயமே கிடையாது எனக்கு. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம்னு சொல்றாமத்தெல்லாம் அது அங்கதான் இருக்கு. குச்சேல சரித்திரத்துல தான் இருக்கு இந்த ஸ்லோகம். பக்தியோட கொடுத்தா எதை கொடுத்தாலும் நான் ஏத்துப்பேன். என்ன சொன்னாலும் அவர் அவள் எடுக்கிறதா இல்ல. பகவானே அப்புறம் பட்டுன்னு கையை விட்டு சகாங்கிறதுனால அப்படி கையை விட்டு குடிக்கிட்டான். குடிங்க அந்த பொட்டத்தை தொட்டா அது ஏற்கனவே நஞ்சு போன துணி தொரதரன்னு கொட்டுறது. அதுல இருந்து ஒரு புடி அவள் எடுத்து வாங்கி பகவான் சாப்பிட்றான். திரபாஜுஷோஸ்மாத் பிருத்துகம் பலாதத பிரகிருஹ்ய முஷ்டௌ சகிருதாசிஷே த்வயா
கிருதம் கிருதம் நன்மையிதேதி சம்பிரமாத் ரமா கிலோபேத்ய கரம் ருரோததே. இவர் சாப்பிட்டு முடிக்கார். ஒரு புடிதான் அவரை சாப்பிட்டுருப்பார், இன்னொரு புடி அவளை எடுக்கிறதே. சில அம்மா என்ன பண்ணுவாள்னா ஸ்பீடு பிரேக் மாதிரி அவ எல்லாத்தையும் நின்றுட்டு நம்மளை ஒன்றை தங்க விட மாட்டான். உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கு, சுகர் இருக்கு, நீங்க சாப்பிடக்கூடாது நல்ல எண்ணத்துல சொன்னாலும் அந்த பக்கத்திலேயே நின்று பார்த்துட்டு இருப்பார் இவர். ஏன்னா இவரும் அது மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுவார். மாமி எப்ப பார்க்கலையோ எங்க போறதோ வாங்கி வித்துட்டு வந்துருவார். அது மாதிரி இவ என்ன பண்றா, ஓடி வந்து படார்னு கையை பிடிச்சிட்டான். அப்படிலாம் ஒரு கேரியர் கிடையாது ருக்மணியோடது. ருக்மணி ரொம்ப சாஃப்ட் கேரியர். சத்யபாமாக்கு இந்த துஷ்ட குணங்கள்லாம் உண்டு, ருக்மணிக்கு அதெல்லாம் கிடையாது. ருக்மணி ரொம்ப சாஃப்ட். அந்த பத்திரிகை அந்த பாகவதங்கள்லாம் இந்த உத்தரார்த்தங்கள்லாம் தனியா ஒரு 10-15 நாள் கேட்கணும். அவ்வளோ அழகா இருக்கும். அந்த பகவான் அந்த குடும்பம் நடத்தினது, இவாளோட பேசினது, பழகினது, உத்தவ உபதேசங்கள்லாம் ரொம்ப நன்னா இருக்கும். அதெல்லாம் யாருமே சொல்றதும் இல்லை, அதுக்கு டைமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். 7 நாள்ல ஓடுற ஓட்டத்துல போய் மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்கு. அதுல ருக்மணியும் சத்யபாமாவையும் கம்பேர் பண்ணி பேசும்போது இவர் ரொம்ப சாஃப்ட் கேரியர். இவர் இது மாதிரி கையை பிடிச்சி தடுத்துக்கிட்டெல்லாம் ஒரு காரியம் பண்ண மாட்டா. அப்படி உள்ளவ வந்து கையை பிடிக்கிறா சாப்பிடாதேன்னு. திரும்பி பார்த்தான் பகவான் என்னங்கிற மாதிரி. இப்ப என்னத்துக்கு நீங்க அவளை சாப்பிட்றேன், அவருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கணுங்கிறதுக்கு தான். நீங்க ஒரு புடி அவளை சாப்பிட்டதுக்கே என்னோட ஷோடச கலைன்னு சொல்லுவா. பரிவாரங்கள் எல்லாரும் கிளம்பி குச்சேலராத்துக்கு போயாச்சு. நீங்க இன்னொரு புடி அவளையும் சாப்பிட்டேன்னா நானும் மாத்து புடவை எடுத்து கிளம்ப வேண்டியதான். இப்படி ஒரு அர்த்தம் வியாக்கியானம். இன்னொரு வியாக்கியானம் சுத்தம் பாகவதஸ்யான்னம்னு, பாகவதாலோட பிரசாதம் நீங்க மட்டும் சாப்பிடலாமா, எனக்கு தர வேண்டாமான்னு அர்த்தம். எனக்கு ஒரு புடி கொடுங்கோ அப்படின்னு பகவான் அனுகிரகம் பண்ணி மறுநாளுக்கு அனுப்ப என்ன 1 ரூபா பணம் கூட கொடுக்கவே இல்லை அவருக்கு. 1 ரூபா கூட கையில கொடுக்கல. அதுலதான் குச்சாலருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உண்மையான அந்த மாதிரி மனோபாவம் உள்ளவர். ஆனா வந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, இப்படி சுத்தி பழையபடி துவாரகைக்கு வந்த மாதிரி ஆயிடுத்து. இவர் வீட்டை பார்க்கறத கிமார்க விப்ரம்ச இதி பிரமன் க்ஷணம் கிருஹம் பிரவிஷ்டா சததர்ஷவல்லபாம் சகீ பரீதாம் மணிஹேமபூஷிதாம் புபோதச்சத்வத்கருணாம் மதாத்புதாம். வீடை பார்த்தா துவாரக அரண்மனை மாதிரி இருக்கு. வழி மாறி பழையபடி துவாரகைக்கே வந்துட்டோமோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கிறதே உள்ளேந்து ஒரு மாமி வரா. அவ தனியா வரல, சுத்தி சகி பரீதாம் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கூட வரா. யாருன்னா இவாத்து மாமி தான். ஆனா இவருக்கு அடையாளம் புரியல. கிரீன் டென்ஸ்ல உள்ள புகுந்து வந்தா வராமல் இருக்கா அந்த மாமி பாக்குறதுக்கு. ஒரு அடையாளமும் புரியல இவருக்கு. பிரமிச்சு போறார். இது யாரு அப்படிங்கிற மாதிரி. அவ வந்து நமஸ்காரம் பண்ணி, நாள் தீர்க்க சொல்லுங்களா பகவான். நாதாவா, நான் தான் உங்க பத்னின்னா. சுஷீலான்னு பேர் அவளுக்கு. நான் தான் உங்க பத்னின்னா. என்னமா பத்னின்னு சொல்றீன்னா, தெரியலையா என்ன அடையாளம் புரியலன்னா. இந்த வியாக்கியானக்காரன் ரொம்ப அழகா சொல்லுவா. குச்சேலருக்கு 1 ரூபா கொடுக்கறது மட்டும் இல்ல, ஒரு வேஷ்டி கூட கொடுக்கல. குச்சேலர்னாலே குச்சேலம்னா வேஷ்டி, குச்சிதமான சேலம்னு அர்த்தம். அதே கிழிஞ்ச வேஷ்டி. ஒன்று பணம் கொடுக்க வேண்டாம், ஒரு நல்ல வேஷ்டியாவது கொடுத்து கட்டி அனுப்பிச்சிருக்கலாமே குச்சேலருக்குன்னா. அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எப்படி இப்படி நல்ல புடவையை கட்டின்னு வந்த பத்னியை இவருக்கு அடையாளம் புரியாம போயிடுதோ, அது மாதிரி இவருக்கு நல்ல வேஷ்டி அனுப்பிச்சா அந்த அம்மாவுக்கு அடையாளம் புரியாம போயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும், ஒரு சைடாவது இருக்கணும். தான் அப்படியே விட்டார் பகவான். அப்புறம் உள்ள போய் பகவான் கொடுத்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணினார், அதான் சரித்திரம். யாரா இருந்தா முதல்ல கதவை சாத்தும்பா, எது அதுல எவ்வளோ இருக்கு ஒரு டைரியை கொண்டா எழுதி வச்சுப்போம் அப்படின்னு. அதெல்லாம் கொண்டு வச்சுட்டு பழையபடி இவர் உட்கார்ந்துக்கிற இடத்துக்கு வந்து எப்போதும் போல பிரமிச்சார். நீங்க இவ்வளோ ஐஸ்வர்யம் எப்படி வந்ததுனால தூங்கி எழுந்துன்னு பார்த்தோம் இப்படி இருக்குன்னால அவன். நீங்க ஏதாவது பகவான்கிட்ட சொன்னேலா கேட்டாளான்னால் கேட்கவே இல்லை. என்ன அப்புறம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அவர் சொன்னார், நான் வாயை திறந்து கேட்கவும் இல்லை, நினைக்கவும் இல்லை. வாசல்ல கிளம்புற சமயத்துல பகவான் ஒரு தடவை கட்டின்டான். 2வது தடவை, முதல்ல ஒரு தடவை கட்டின்டான், 2வது தடவை என்ன ஒரு தடவை கட்டின்டான். கட்டினுட்டு
இப்படி ஏற இறங்க என்ன ஒரு தடவை பார்த்தான். அப்படி ஏற இறங்க என்ன ஒரு தடவை பார்த்தானே, அந்த பார்வையினுடைய பலன் தான் இத்தனையும்னு நினைக்கிறேன். தாஸ்யம் புனர்ஜென்ம நிஜன்மனி சியாத். பாகவதன் சொல்றது, இந்த கருணைக்கு நான் ஜென்ம ஜென்மாவா பிறந்து தாசனா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். எப்போதும் போல அவர் பக்தனாய் இருந்தார். வாழ்க்கை மாறலாம், ஐஸ்வர்யம் மாறலாம், பதவியில மாறலாம், வசதியில மாறலாம், சௌக்கியத்துல மாறலாம், நாம மாறக்கூடாது. கொஞ்சம் வசதி வந்தாலே சந்தியானத்தை விட்டுருவான், பூஜையை விட்டுருவான், ஜபத்தை விட்டுருவான், கேட்டா டயம் கிடையாதும்பா. என்ன இருந்தாலும் நாம இருக்கிறபடிதான் இருக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் நாம இருக்கிறபடிதான் இருக்கணும். நம் லைஃப் ஸ்டைல மாத்திக்கவே கூடாது. அந்த அனுஷ்டான தர்ம விஷயத்துல எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்றதா இருந்தேன். எனக்கு டயம் இல்லை. இப்ப அந்த உத்தவ உபதேசங்கள், தத்தாத்திரேய உபதேசங்கள், 24 குரு எல்லாத்தையுமே சொல்றார். சொல்லிவிட்டு பக்தியினுடைய சிரேஷ்டத்தை சொல்லிவிட்டு கடைசியில ஸ்வரூபத்துல வந்து முடிக்கிறார். அக்ரே பஷ்யாமி தேஜோத் நிபிடதரகலா யாவலீ லோபனீயம் பீயூஷா பிளாவிதோஹம் ததனு ததுதரே திவ்ய கைசோரவேஷம் தாருண்யாரம்பரம்யம் பரமசுகரசாஸ்வாத ரோமாஞ்சிதாங்கைஹி அவீதம் நாரதாத்யைஹி விலசதுபனிஷத் சுந்தரி மண்டலைஷ்சா ஹிருத்யம் பூர்ணானுகம்பார்ணவ மிருதுலஹரி சஞ்சலப்ரூ விலாசைஹி ஆனீத ஸ்னிக்த பக்ஷ்மாவலி பரிலசிதம் நேத்ரயுக்மம் விபோதே சாந்திரச்சாயம் விஷாலாருண கமலதலாகாரம் ஆமுக்ததாரம் காருண்யாலோகலீலா சிசிரித புவனம் க்ஷிப்யதாம் மையநாதே. எப்படி தெரியுமா பார்க்கிறேன்? உதயகால சூரியனை மங்க பண்ணக்கூடியதான கிரீடத்தோட பகவானை பார்க்கிறேன். அழகான கேசங்களை பார்க்கிறேன். பிரம்மாதி தேவதைகள், நாரதாதி பக்தர்கள் சூழ பகவானை பார்க்கிறேன். அந்த அழகான கண்கள் எப்படி இருக்குன்னால் கருணை அப்படியே பிரவாகமா சொற்றது. ஹிருத்யம் பூர்ணானு கம்பார்ணவ மிருதுலஹரி சஞ்சல ப்ரூ விலாசை. அழகான கருவண்டு போல பிரகாசிக்கிறது. கருணை ததும்பக்கூடியதான அந்த பார்வைய க்ஷிப்யதாம் மையநாதன், அநாதனான என் மேல போடணும் குருவாயூரப்பா. எப்பேற்பட்டதான ஒரு மூர்த்தம் இது. யோகீந்திரான பாதாதி கேச வர்ணன, கேசாதி பாத வர்ணனை அப்படின்னு உண்டு. இது கேசாதி பாத வர்ணனையில கொண்டு போறார். அப்ப பாதத்தை சொல்றார். யுகீந்திரானாம் त्वदङ्गेष्वधिक மதுரம் முக்தி பாஜாம் நிவாசோ பக்தானாம் காமவர்ஷத்யுதி கில சலயம் நாததே பாதமூலம் நித்யம் சித்தஸ்திதம் மே பவனபுரபதே கிருஷ்ண காருண்ய சிந்தோ ஹத்வா நிசேஷதாபானி பிரவிசத்து பரமானந்த சந்தோஹ லக்ஷ்மி. எந்த சரணமானது யோகீஸ்வரர்களால தியேயமா இருக்கோ, எந்த சரணம் லக்ஷ்மி லாலித சரணமா இருக்கோ, எந்த சரணமானது வேதத்தினுடைய உச்சியில இருக்கோ, எந்த சரணமானது பிரம்மாதி தேவதைகளால வணங்கப்படுகிறதோ, எந்த சரணமானது நாரதர்களால ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறதோ, அந்த சரணம் எப்போதும் நித்தியம் சித்தஸ்திதம்மே என்னுடைய ஹிருதயத்துல பிரகாசிக்கணும். பிரபு, வேதங்களால 1100 உபனிஷத்துக்களால உன் மகிமையை சொல்ல முடியாதுன்னு வேதமே அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கக்கூடியதான உன்னோட பெருமைய நான் சொல்லணும்னு ஆரம்பிச்சேனே, அதை விட ஒரு முட்டாள்தன்னம் உண்டான்னு கேட்டார். அஜ்ஞாத்வா தே மகத்வம் யதிக நிகதிதம் விஸ்வநாத க்ஷமேதாஹ ஸ்தோத்ரம் சைததி சஹஸ்ரோத்தரம் அதிகதரம் त्वत् प्रसादाय भूय द्वेधा नारायणीयं श्रुतिशुषजनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इहमिह कुरुताम् आयुरारोग्य सौख्यम्.
ஆசாசு சீதலதராசு பயோததோயைஹி ஆசாசிதாப்தி விவசேஷு ச சஜ்ஜனே. கிருஷ்ணாவதாரம் சொல்லி தான் பூர்த்தி பண்ணணும். சஜ்ஜனேஷு நைஷாகரோதய விதௌ நிஷிமத்யமாயாம் கிளேசாபஹஸ்த்ரி ஜகதாம் த்வம் இஹ ஆவிராசி. அஜ்ஞாத்வாதே மகத்துவம். 1000 தலையோட கூடின 2000 நாக்கோட கூடின ஆதிசேஷனாலையும் உன் மகிமையை சொல்ல முடியாது. இப்ப நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா என்ன க்ஷமிச்சுக்கணும். தொத் பிரசாதாய பூயாத் ஸ்தோத்திரம் செய்தது சஹஸ்ரோத்தரம் அதிகதரம். 1000க்கு மேல இருக்கக்கூடியதான இந்த ஸ்தோத்திரமானது உன் கிருபையினால வந்தது. இதுக்கு 2 காரணத்தினால நாராயணீயம்னு பேர். துவேதா நாராயணீயம். நாராயணனான பகவானை பத்தி சொன்னத்தினாலையும் நாராயண பட்டத்திரியால் செய்யப்பட்டதுனாலையும் நாராயணீயம்னு பேரு. இதை யாரெல்லாம் படிக்கிறார்களோ, யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ, யாரெல்லாம் கேட்கிறார்களோ, எந்தெந்த இடத்துல இது நடக்கிறதோ அந்த இடத்துல குருவாயூரப்பனுடைய கிருபையினால ஆயுகு ஆரோக்கிய சௌக்கியம், தீர்காயுஷ பகவான் கொடுப்பான், ஆரோக்கியத்தை கொடுப்பான், சௌக்கியத்தை கொடுப்பான், எல்லாத்துக்கும் மேல பக்தியை கொடுப்பான். பகவத் சரணத்துல இந்த மாமியோட பரிபூர்ண பக்தினால இந்த இடத்துல மாமி பேர் என்ன சொன்ன? சோபா மாமி. இந்த சாநித்தியமே புரியாது. நம்ம பெருசா இதுக்கெல்லாம் மீட்டர் நம்ம மனசுதான். இதை கதை சொல்ற எனக்கும் சரி, கேட்கறவங்களுக்கும் சரி, இனம் புரியாத ஒரு ஆனந்தம் முழுமையா இருக்கு. பத்தியில இந்த இடத்தோட ஒரு சாநித்தியம் அது காரணம். அந்த மாமி சதாசர்வ காலம் இதே சிந்தனையில இருந்து பகவத் ஆராதனை பண்ணி ஸ்தோத்திரங்களை பாராயணம் பண்ணி அந்த வைப்ரேஷனோட இருக்கு. அந்த மாமியோட சங்கல்பம் இந்த கிரகம் எப்போதுமே அப்படி இருக்கணும். எப்போதும் இது மாதிரி அந்த வைப்ரேஷனோடைய நல்ல காரியங்கள் நடந்துட்டே இருக்கணும். இந்த கிரகத்துல மாமி இஞ்சியே தான் இருக்கா. அதனால இந்த மாமியோட ஆத்மா சாந்தி அடையணும். குருவாயூரப்பன் சரணத்துல வசிக்கிறது. குருவாயூரப்பனுடைய பரிபூர்ண கிருபை கிடைக்கணும். இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் குருவாயூரப்பனுடைய கிருபை கிடைக்கணும். இதை நிர்வாகம் பண்ற ட்ரஸ்டிகளுக்கும் எல்லாத்துக்கும் முக்கியமா இதுக்கு காரணமா இருந்தவர் என்னோட பரம ஆப்தர் ஃப்ரெண்ட் வெங்கடேஸ்வரன் மாமா. அவர் தான் இதை கோஆர்டினேட்டரா என்ன சொல்லுவேன், நடுப்புல இருந்து ஏதோ அதை ரெடி பண்றவர் சொன்னார். நான் கூட ஏதோ என்னன்னா அந்த எங்க சப்தாக சிஸ்டம் வேற, கேரளா சப்தாக சிஸ்டம் வேற. கேரளா சப்தாக சிஸ்டத்துல சொல்லுவேன்னா ஏன்னா நான் ரொம்ப பிடிக்கும், நிறையா சொல்றதுக்கு டைம் கிடைக்கும்னு. ஆனா எங்க சிஸ்டம் அனசன பாராயணம் சொல்லுவோம். நாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாராயணம் பண்ணி முடிச்சுடணும் எங்களுக்கு. அது மாதிரிங்கிறத எல்லாம் சொல்றதே அவர் நாராயணியமா வச்சுக்கலாம்னு நான் சொன்னேன். அப்புறம் தான் சரின்னார். முதல்ல சப்தாகம்னு தான் ஆரம்பிச்சது. அப்புறம் நாராயணியமானு சரின்னா மேல மேல இது மாதிரி சத்சங்கங்கள் நடக்கணும், பகவானுடைய பரிபூர்ண கிருபை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நானும் பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன். குருவாத புரீஷ பஞ்சகாக்கியம் ஸ்துதிரத்னம் படதாம் சுமங்கலம் ஸ்யாத் ஹிருதி சாபி விஷயதி ஹரிஸ்வயந்து ரதிநாதாயுத துல்ய தேஹ காந்தி. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம். सद्गुरुनाथ महाराज की, आंजनेय मूर्ति की।